ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் மலேசியா ட்ரிப்பில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் மிஸ்டேக் பண்ண இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்துட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களோட மலேசியா ட்ரிப்பில் இது வந்துட்டு ஒரு கொஞ்சமாவது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆல்ரெடி மணி எக்ஸ்சேஞ்ச் கார்டு இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ரியாரிட்டியாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் அதாவது உள்ளே உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் எந்த ட்ராவல் ஏஜென்சியுமே ரீச் பண்ணாமல் நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னா அங்கே போய் நம்மளுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு காரோ பஸ்ஸோ ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படும். நாங்கள் ஃபேமிலி ட்ரிப்பாக போயிருந்ததுனால குட்டீஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு பஸ்லலாம் போய் வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கார் எடுத்துக்கலாம், டிரைவரோட கார் எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் பிளான். அதே பிளான் படி நாங்கள் பெனாங்கில் கிராப் ஆப் டவுன்லோட் பண்ணியிருந்தோம். அந்த கிராபில் இருந்து நாங்கள் புக் பண்ணி பெனாங் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் நாங்கள் லங்காவி போகிறதுக்காக வந்துட்டோம். லங்காவியில் நாங்கள் போனோன்னையே ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண வேலை என்ன அப்படின்னா, கூகுளில் சர்ச் பண்ணி நம்மளே ட்ரை பண்ணிக்கிற மாதிரியான கார் அங்கே ரெண்டலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஏர்போர்ட் டு ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இதில் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஓட்டுறதுக்கான எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது. நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரியான உங்களுக்கு ரைட் சைட் டிரைவிங் தான் இருந்துச்சு. கிட்ஸோடு போகிறனால எங்கே நம்மளுக்கு வேணுமோ அங்கே ஸ்டாப் பண்ணி ஏதாவது திங்ஸ் வாங்கணுன்னா கூட வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். எந்த பிளேஸில் எவ்வளோ நேரம் நம்மளுக்கு இருக்கணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்மளோட டிரைவிங் லைசன்ஸே போதுமானது. இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கிறது பெட்டர். மலேசியா பொறுத்த வரைக்கும் எப்போ மழை வரும் வெயில் அடிக்குன்னே சொல்ல முடியாது. ஸோ எனி டைம் நம்ம அம்பர்லாவோ ரெயின் கோட்டோ வச்சுக்கிறது ரொம்பவே பெட்டர். லங்காவி ஒரு டியூட்டி ஃப்ரீ ஐலாண்ட் அப்படிங்கிறனால நிறையா திங்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அதில் சில திங்ஸான இந்த பர்ஃப்யூம்ஸ், கிச்சன் வேர் இதெல்லாம் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நிறையா ஷாப்ஸில் டியூட்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கடைகளை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோட்டலுக்கு வருவோம். நாங்கள் பெனாங்கில் ஸ்டே பண்ணலை, லங்காவியில் தான் டைரெக்டாக வந்துட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் நீட்டாக இருந்துச்சு. வெளியிலேயே உங்களுக்கு நிறையா ஹோட்டல்ஸ் சின்ன சின்னதுலேருந்து பெரிய பெரிய ஹோட்டல் வரைக்குமே ஃபுட்டுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த போய் தேடி எந்த இதுக்கும் அலைய தேவையில்லை. உள்ளே என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ட்ரையர், அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக்கர், அயனிங் போர்டு, டிவி, ஃப்ரிட்ஜ், மினி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் இருந்துச்சு. இந்த சார்ஜர் நீங்கள் கொண்டு போய்க்கிங்க. அதாவது மற்ற கண்ட்ரீஸில் வேறு மாதிரியான பின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்டர் வாங்கிட்டு போய்க்கிங்க. சில ஹோட்டல்ஸ்லேயும் சில ஏர்போர்ட்ஸ்லேயும் அவைலபிள் இருக்கும். ஆனால் எல்லா ஸ்லாட்லேயும் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் இப்போது நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டு, ப்ரஷ் இதெல்லாம் கொடுப்பாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. இல்லை நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுறீங்க. நாங்கள் மலேசியாவில் ஸ்டே பண்ணியிருந்தப்போ அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியுமே இருக்காது. டைரெக்டாக நம்ம நம்மளோட ஓன் பேஸ்ட், ப்ரஷ் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்கும் சேஃபர் சைட் கொண்டு போய்க்கிறது நல்லது. இங்கே மலேசியா பொறுத்த வரைக்கும் இந்த டாய்லெட் ஃப்ளஷ் இருக்கும் இல்லையா, அது எப்படின்னா நம்ம நார்மலாக ஹேண்ட் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் நாபு திருவி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இங்கத்தோட மெத்தடாக இருக்குது. ஓகே, ஷார்ட்டாக ஒரு ரூம் டூர் பார்த்துடலாம். நீங்கள் உள்ளே என்ட்ரானதுமே லெஃப்ட் சைடில் பாத்ரூம், அதுக்கப்புறம் உள்ளே டபுள் காட்டில் பெட் இருக்குது. ஸோ பெரிய சைஸ் மிரர் உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே லங்காவி ஒரு ஐலாண்ட் அப்படிங்கிறனால கண்டிப்பாக நம்ம ஸ்விம் பண்ணுவோம், இல்லை வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்விம் சூட் எடுத்துகிட்டு போய்க்கிங்க, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும். ஆல்டர்னேட்டிவாக அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய்க்கிங்க. கண்டிப்பாக அது அங்கே போய் கூட உங்களோட மைண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் எடுத்துகிட்டு போய்க்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிட்ஸுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வாட்டர் ஆக்டிவிட்டியில் உங்களோட பார்வையிலேயே வச்சுக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட் மாதிரியோ இல்லை அந்த டியூப் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடுற மாதிரி இருக்கும். இங்கே வாட்டர் ரொம்பவே கிளியராக இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு
எதுவுமே இருக்காது. ஸோ ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சன்ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு போய்க்கிங்க. இங்கே வாட்டரில் ரொம்பவே வந்துட்டு டேன் ஆகும். அதனால் வந்துட்டு டபுள் கோட் நல்லா வாட்டர் ப்ரூஃபில் இருக்கிற சன்ஸ்க்ரீன் வந்துட்டு எடுத்துகிட்டு போய்க்கிங்க. ஃபுட்டு வந்துட்டு நம்ம ஊரை விட இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா பக்கமும் உங்களுக்கு 7-Eleven இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிங்க. ரெடிமேட் ஃபுட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணி அங்கேயே ஹீட்டிங்க்கான ஆப்ஷன் இருக்கும். ஹீட் பண்ணி நம்ம டைரெக்டாக சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டீஸையும் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ப்ரீ புக் பண்ணிக்கிங்க எல்லாமே. திடீர்னு உங்களுக்கு அந்த டேயில் எவ்வளோ க்ரௌட் இருக்கும், அங்கே ஏதாவது பப்ளிக் ஹாலிடேஸோ இல்லை வந்துட்டு டூரிஸ்ட் நிறையா வந்துட்டாலும் உங்களுக்கு வந்து இவ்வளோ க்யூவில் நிற்காமல் டைரெக்டாக உங்களை மூவ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளைட்ஸுக்கு நம்ம நார்மலாகவே 2 hours முன்னாடியே வந்துடணும். இது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸாக இருந்துச்சு, அதாவது மலேசியாவிலேருந்து நீங்கள் இந்தியா வர மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு 3 hours முன்னாடியே உங்களோட ஷெட்யூல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வர பாருங்க. அதே மாதிரி உங்களோட என்ன டெர்மினல் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கார் புக் பண்ணி வாங்க. நம்ம பார்த்த பெனாங் அதுக்கப்புறம் லங்காவி மாதிரி இருக்காது இந்த கோலாலம்பூர். இது வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் ஹைஃபை சிட்டி மாதிரி இருக்கும். ரொம்ப டெக்னாலஜி வைஸ்லேயும் சரி, பில்டிங் வைஸ்லேயும் சரி, ரோட் வைஸ் எல்லாமே டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்கும் இது. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் உங்களோட ஓன் கார் வந்துட்டு ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் தான் வேணும். அது இருந்தால் தான் இங்கே பண்ண முடியும். கோலாலம்பூரில் நாங்கள் தங்கியிருந்த ரூமோட ஒரு குட்டி ஷார்ட் டூர் பார்த்துடலாம். உள்ள ஒரு மினி கிச்சன், அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டிஷனோட 2 பெட்ரூம். ரூம் ரொம்பவே பெருசாகவும் நீட்டாகவும் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு வாஷிங்க்கும் வந்துட்டு ஏரியா இருந்துச்சு. நீங்கள் வாஷிங் மிஷின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்க்குற வியூ தான். இந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இங்கிருந்தே நம்மளுக்கு கேஎல் டவர், ட்வின் டவர், அதுக்கப்புறம் இந்த மெடாக்கா ஸ்கொயர் இது எல்லாமே வந்துட்டு இங்கிருந்தே நம்மளுக்கு வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ நைட் டைம் வியூ வந்துட்டு ரொம்ப சூப்பராக லைட்டிங்கோட அவ்வளோ அழகாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் தங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட், அதாவது நிறையா பேர் வந்துட்டு வேலைக்காக வராங்க. அந்த மாதிரிலாம் வந்து மாதக்கணக்காகவோ இல்லை வந்துட்டு அவங்களுக்கு தேவையான டைமில் மட்டுமோ ஸ்டே பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு இது இங்கே ஸ்டே பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட். இங்கே வந்துட்டு இது மெயின் ஜங்ஷனில் இருக்கிறதுனால இங்கேருந்து நீங்கள் எல்லா பிளேஸ்க்குமே ஈஸியாக வந்துட்டு ரீச் ஆக முடியும். வந்துட்டு ஹோட்டல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 3.5க்குள்ளேயே வந்துட்டு சூப்பரான ஹோட்டல்ஸே வந்துட்டு இங்கே ரூம்ஸே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாக பார்த்து ரொம்ப லாங்கில் போய் நீங்கள் ஸ்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லாங்லேருந்து நீங்கள் ஒரு பிளேஸ்க்கும் ரீச் ஆகிறதுக்கே உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் மெயின் ஜங்ஷன்லேயே நம்ம பார்த்து ஸ்டே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்டுக்கோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காமல் இருக்கும். இப்போ ஒரு பிளேஸில் நீங்கள் ஒரு 2-3 நாள் தங்குறீங்க அப்படின்னா அந்த பிளேஸை சுற்றி தான் நிறையா பிளேஸஸ்க்கு போக வேண்டியது இருக்குது. அப்படின்னா ஒரே ஹோட்டல்லையே தங்குறதுக்காக பாருங்கள். ஏன்னா லக்கேஜை தூக்கிட்டு ஒரு தடவை இந்த செக்இன் டைம் செக் அவுட் டைம் எல்லாம் மாறும். அதை பொறுத்து உங்களால் வந்துட்டு லக்கேஜை தூக்கிட்டே அலைஞ்சிட்ருக்கிறது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். மலேசியா வந்து ஒரு ட்ராபிக்கல் கிளைமேட் கண்ட்ரி. அதனால் இங்கே வந்து எப்போ மழை வரும் வெயில் அடிக்கும் அதெல்லாம் சொல்லவே முடியாது. வெயில் அடித்தாலும் நம்ம ரொம்ப தூரம் நடக்கிறதாலையும் ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிரும். அதனால் அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு ட்ரிங்க் மூலமாக உங்களை வந்துட்டு ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களால் ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு எனர்ஜி இருக்கும். கேஎல்லையுமே ஷாப்பிங்க்கு நிறைய ஏரியாஸ் இருக்குது. புக்கிட் பின்டங், அதுக்கப்புறம் சென்ட்ரல் மார்க்கெட். இப்போ நான் காட்டிட்டு இருக்கிறது வந்துட்டு ஜலான் மஜித் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸில் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் பத்து கேவ்ஸ் போகிறதுக்கும் ஜென்டிங் ஐலாண்ட் போகிறதுக்கும் இந்த ஒரு க்ளூ கேப்லேருந்து ஒரு ட்ராவல்ஸ் மூலமாக புக் பண்ணி தான் போயிருந்தோம். எங்களுக்கு தோணுன ஒரு ட்ராபேக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பத்து கேவ்ஸ் போய் பார்த்ததில் எங்களுக்கு வந்துட்டு வெறும் அந்த மேலே ஸ்டெப்ஸ் ஏறி கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு கீழே வர்றதுக்கே அவங்க கொடுத்த டைம் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. அதாவது அவங்க கொடுத்துருந்த டைம் வந்துட்டு எக்ஸாக்டாக 1 hour தான் வந்து பத்து கேவ்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு half a day பத்து கேவ்ஸுக்கு தேவைப்படும். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ட்ரிப்பில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக
ஹாஃப் டே வந்துட்டு பத்து கேவ்ஸ்க்கு வர மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒதுக்கிக்கிங்க. அதுதான் வந்து உங்களுக்கு உயரமான முருகர் சிலை பார்க்கலாம். அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு நிறையா கோயில்கள் இருக்குது, அதை சுற்றி பார்க்கலாம். அங்கே ஃபுட் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா விஷயம் அங்கே சுற்றி இருக்குது. அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹாஃப் டே தேவைப்படும். நாங்கள் புக் பண்ணியிருந்த இது பார்த்திங்கன்னா 1 டே ட்ரிப். அதாவது காலையில் ஒரு 9 மணிக்கு உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஈவினிங் வந்துட்டு 7 மணிக்கு வந்துட்டு அகெயின் நம்மளை பிக்கப் பண்ண அதே இடத்துலையே வந்துட்டு ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த ட்ரிப்பில் என்ன கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பட்டு கேவ்ஸ் கவர் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு குட்டி ஷாப்பிங்க்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜென்டிங் ஐலாண்ட் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் நம்மளை வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த ஜென்டிங் ஐலாண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் தீம் பார்க் தான். இன்டோர் அண்ட் அவுட்டோர் தீம் பார்க் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு தீம் பார்க்கில் நீங்கள் கிட்ஸோடு போய் விளையாட போகிறீங்க, இல்லை நீங்களும் சரி விளையாட போகிறீங்க அப்படின்னா மட்டும் அந்த ஜென்டிங் ஐலாண்டுக்கு அதிகமான டைமை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிக்கிங்க. ஜென்டிங் ஐலாண்ட் போகிற வழியிலேயே ஃபஸ்ட் ஸ்டாப்பிங்கில் ஒரு டெம்பிளுக்கு நிப்பாட்டுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் போய் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 to 1.5 hours அங்கே தேவைப்படும். அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் போகும்போது அந்த தீம் பார்க்குக்கு போய்க்கலாம். அந்த ஜென்டிங் ஐலாண்டில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை பொறுத்து ஃபஸ்ட்டே இறங்கணுமா ரிட்டன் வரும்போது இறங்கணுமாங்கிறத டிசைட் பண்ணிக்கிங்க. இப்போ பட்ஜெட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா மினிமம் பட்ஜெட்லேயே நம்மளால் கேஎலுக்கு வந்துட்டு போயிட்டு வர முடியும். நாங்கள் இந்த ட்ரிப்பில் கேஎல், லங்காவி, பெனாங் 3மே வந்துட்டு ஒரு ட்ரிப்பில் வந்துட்டு கவர் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்துட்டு வெறும் கேஎலுக்கு மட்டும் போயிட்டு வரீங்க அப்படின்னா ரொம்பவே பட்ஜெட்டடாக, அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு 40க்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போயிட்டு வரலாம் தாராளமாகவே. ஒரு ஆக்டிவிட்டீஸுமே வந்துட்டு ஒருத்தவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து மாறும். தீம் பார்க்கில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, கோலாலம்பூர் டவர்லலாம் வந்துட்டு போய் அந்த வியூ பார்க்குறது, இதிலெல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அது பொறுத்து வந்துட்டு உங்களோட ஆக்டிவிட்டி டிக்கெட்டை வந்துட்டு புக் பண்ணுறது, இதிலெல்லாமே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும். ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நான் தனி வீடியோவாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன், அதை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபுட்டில் வந்துட்டு நீங்கள் அதுவுமே வந்துட்டு எப்படி பட்ஜெட்டடாக கொண்டு வரலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் நிறைய அங்கே இருக்கும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்துட்டு ஜாஸ்தி ஆகும். அது எல்லாமே ஒருத்தவங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ போயிட்டு வரதுக்கோ லாங்குவேஜுக்கோ உங்களுக்கு மோஸ்ட்லி எந்த ஒரு பேரியருமே இருக்காது. நிறைய தமிழ் பீப்புள் வந்துட்டு நீங்கள் உள்ளே பார்க்கலாம். ஏர்போர்ட்டில் வந்துட்டு தமிழ்காரங்க யாரும் பார்த்த மாதிரி தெரியலை. ஆனால் உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் ரிஸ்க் இருக்காது, அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்க மாட்டாங்க. உங்களோட ப்ராப்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக இருந்துச்சு அப்படின்னா அவங்க செக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. நார்மலாக வந்துட்டு தமிழ் தெரியாத பீப்புள்கிட்ட நீங்கள் இங்கிலீஷில் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசினாலே போதுமானதாக இருந்துச்சு. சேஃப்டி பற்றி சொல்லணும்னா மார்னிங் 9லேருந்து ஈவினிங் ஒரு 10-11 வரைக்கும் நாங்கள் வந்துட்டு வெளியில் தான் இருந்தோம். ஸோ எங்களுக்கு எந்த விதமான நாங்கள் அன்சேஃபாக எதுவுமே ஃபீல் பண்ணலை. ரொம்பவே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணியிருந்தோம். நிறைய டைப் ஆஃப் மக்கள் வந்து அங்கே வந்து போகிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் அன்சேஃபாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. எந்த கண்ட்ரிக்கு போகிறோமோ அந்த கண்ட்ரியோட ரூல்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக இருக்கும். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கேப் புக் பண்ணுறோம், இல்லை வந்துட்டு ரெண்டலுக்கு எடுக்கிறோம், இந்த மாதிரி எல்லா டைமில் அந்த டிரைவர்கிட்ட பேசுகிறது மூலமாக இங்கே என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க அதை பற்றிலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். பெட்ரோல் பங்க்கில் வந்துட்டு யாருமே வேலை செய்கிறவங்களாம் இல்லை. ஸோ நம்மளே தான் வந்துட்டு பில் கவுண்டரில் ஆள் இருப்பாங்க, போய் பில் போட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பம்ப் எடுத்து நம்மளே வந்துட்டு அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அவங்க என்ன அளவுக்கு பில் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு பெட்ரோல் வரும் நம்மளுக்கு. டோல்கேட்டில் கூட அங்கே யாருமே கிடையாது. டிரைவர்ஸ்கிட்ட வந்துட்டு ஒரு கார்டு மாதிரி இருக்கும், அதை வந்துட்டு அவங்களே தான் வந்துட்டு ஒரு QR வச்சுருப்பாங்க அந்த டோல்கேட்டில். ஸோ அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அகெயின் நம்மளே போய்க்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தான் மலேசியா ட்ரிப்பில் நாங்கள் லேர்ன் பண்ண விஷயங்கள். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட நெக்ஸ்ட் ட்ரிப்பில் இதை யூஸ் பண்ணிக்கிங்க. டாடா, பாய்.